ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ஐயங்கார் வீட்டு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் ஜலம் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, பூசணிக்காய், தவிர்த்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதையும் திருத்தி வச்சுருக்கேன். போடும்போது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் சேர்த்துருவோம் அடியில். ஏன்னா பூசணிக்காய் வேகிறதுக்கு நாழி ஆகும். அதனால் அது அடியில் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். மேலாக போட்டோம்னா பூசணிக்காய் வேகிறது லேட் ஆகும். அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துடலாம். கேரட்டு எல்லா காய்கறியுமே நீல வாக்கில் தான் நம்ம திருத்தணும். அப்புறம் பீன்ஸு, இதை பாருங்க, வாழைக்காவை நீல வாக்கில் திருத்தி வச்சுருக்கேன். அது இதோட சேர்க்குறேன். அப்புறமா கடைசியாக உருளைக்கிழங்கு நீல வாக்கில் தான் திருத்தி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறேன். இதெல்லாம் வேகட்டும். குக்கரில் நம்ம போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அப்புறம் அவியல் நல்லா இருக்காது. அதனால் அவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கடாயில் ஜலம் விட்டு வேக விட்டுனா தான் நல்லா இருக்கும். இது வெந்துட்டு இருக்கட்டும், பார்க்கலாம். இந்த பாருங்க, காயெல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பாருங்க, கொப்பரை தேங்காவை திருக்கி நைஸாக வேணும்னா அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா திப்பியாக இருக்கும். அதை இதோடு சேர்த்துடலாம். அவியல்னாலே தேங்காய் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு காய்கறி எல்லாத்துக்கும் திட்டமாக ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போட்டோம்னா சொல்லுன்னு காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. 4 பச்சை மிளகாய், சீரகம், இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி கல் உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, நம்ம வேக போட்டிருந்த காய்கறி எல்லாமே வெந்தெடுத்து தண்ணியும் நல்லா இழுத்துன்னு எடுத்து இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், உப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். இது எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடு. எல்லோரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்ப்பா. முன்னாடியே இதை தேங்காய் சேர்த்து கொஞ்சம் எல்லா காய்கறியோடையும் கலந்து கொதிக்க வச்சோம்னா உங்களுக்கு டக்குன்னு ஊசி போகாது அவியல். கருவேப்பிலை சேர்க்குறேன். கொஞ்ச நேரம் நல்லா போட்டு பரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்க, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், உப்பு போட்டு இதோட கலந்துருந்தோம் இல்லையா, நல்லா ஒரு கொதி வாங்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக பச்சை தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஏன்னா அவியல்னாலே தேங்காய் எண்ணெய் இல்லையா, அதனால் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் தயிர் கலக்கலாம். இப்போவே தயிர் கலந்தோம்னா நீர்த்து போயிடும், நல்லா இருக்காது அவியல். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, அவியல் ஆறி எடுத்து எல்லா அவியல்லையும் நான் தயிர் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துன்னு தயிர் சேர்த்துக்கலாம். மெயினாக இந்த அவியலை பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லாரும் சுட சுட இருக்கும் போதே தயிர் ஊற்றிடுவோம். அது நீர்த்தி போய்டும், நன்னாவே இருக்காது. நன்னா ஆற வச்சுட்டு எப்போ சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தயிர் சேர்த்துட்டேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அவியல் கெட்டியமாக. இது புளிக்காத தயிர் தான். அதனால் சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கெட்டி தயிரை ஊற்றின்னு பரமாறினேன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். அவியல் நீங்கள் பண்ண பொரியல்னா நாள் பண்ண பொரியல் அப்படிங்கும் போதே நீங்கள் பாலை காய்ச்சி புளிக்காமல் தயிர் தோச்சி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். 2 நாள் 3 நாள் உள்ள தயிர் என்னவா இருந்தாலும் அது அவியலுக்கு அவ்வளோவா எடுபடாது, நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், தயிர் போட்டு கலந்தாச்சு. இதுக்கு பச்சை கொத்தமல்லிலாம் போடுற வழக்கம் கிடையாது. வெறும் கருவேப்பிலை, பச்சை தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். இந்த பாருங்க, நம்முடைய டேஸ்டியான ஐயங்கார் வீட்டு அவியல் ரெடி. நீங்களும் உங்கள் ஆத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.